பெருமாளுடைய அவதாரம் தான் இந்த சேமனுடைய அவதாரம். பார்த்தார் ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன். அதே பார்த்தாயா இந்த பாண்டிய ஒரு பொம்பளை காசு வைத்து சிசுவென்று பாராமல் குழந்தை என்று எண்ணாமல் ஆனந்தோக்காத அரும் பாறை வைத்து அழித்திருக்கிற தங்க பொட்டில் வச்சு அப்படி என்றால் இந்த குழந்தையை விட்டால் நீதி அழிந்து விடும். அநீதி தலைவிரித்து ஆடும். நீதியை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீமந்த நாராயணன் என்ன செய்தார்? பேயாத ராஜ்யத்துல பெரிய மழை பெஞ்சி குருட்டு மலை செவிட்டு மலை எல்லாம் ஏகி விட்டு கருந்தண்ணி செந்தண்ணி கலந்து அடிச்சுட்டு வருது. அப்போ அடிச்சுக்கிட்டு வர தண்ணியில அந்த ஏழாளு வச்சு சேர்த்துக்குள்ள ஆனந்தூக்காத அரும்பால தங்க பொட்டியில் இருக்கிற எண்ணெய் அந்த தண்ணிய என்ன செய்து தெரியுமா? அதனால அப்படி அடித்து தண்ணி வரும்போது அதுல அலை அலையா வருகிறது. ஆனல ராஜா பொட்டி தூக்குது, பெண்ணல ராஜா அந்த பொட்டி முழுகாம அப்படியே மேல மிதக்கிட்டு வர வைக்குது. அலை அலையா ஆத்தல அப்படி அடிச்சிட்டு வரும்போது அந்த ஆத்தல என்ன இருக்கும்? திமிங்கலம், மீன், நண்டு, தவளை இப்படி சொல்லக்கூடிய ஆத்தில் வாழக்கூடிய ஜீவச்சந்துகள் இருக்கிறது. பாத்துச்சு ஜீவச்சந்துக்கள் ஆத்தில் இருக்கக்கூடிய ஜீவச்சந்துகள் என்ன நினைச்சது? அதேங்கப்பா என்னைக்கும் இல்லாம இன்றைக்கு நமக்கு பெரிய ஒரு தீனி கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இன்னைக்கு ஒரு பொழுது அப்படி என்று சொல்லி எல்லா மீன் சேனைகள் எல்லாம் தவளை நண்டெல்லாம் அந்த சுற்றிலும் வந்து பொட்டி சுத்தி நின்றுச்சு சாப்பிடுறது. அப்போ பொட்டிக்குள்ள இருக்கிற சேம என்ன சொல்றான் தெரியுமா? தவளை, நண்டு, மீன் சேனைகளே, திமிங்கலமே, இந்த ஆத்தல வாழுகிற ஜீவச்சந்துகளே, என்னை யாரோ எவரோ என்று என்ன தின்று விடலாம் என்று எண்ணி விடாதீர்கள். என் ஜாதியை கண்டு என் குலத்தை கண்டு சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்தாம போனீங்கன்னா நான் யாரு? செம்படவ வகுத்து பிள்ளை. செம்பட வகுத்து பிள்ளைன்னா மீனவர், மீனவருடைய பிள்ளை. அதனால நான் பெருமலை முடிச்சு பெருமை நலம் பிடிச்சு திருமலை முடிச்சு சிறுமி நலம் பிடிச்சு மலை போல குடித்து உங்களுடைய வர்க்கத்தையே அழித்திடுவேன். அழித்திடுவேன் என்று சொல்லி சொன்ன உடனே அந்த மீன் ஜானங்களுக்கெல்லாம் ஒரே பயம். அப்படிங்கப்பா என்ன இப்படி இது பேசுது இந்த பெட்டிக்குள்ள இருந்து. அதனால இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படி என்று சொல்லி மீன் சேனைகள் எல்லாம் இந்த சேம பெருமாளை என்ன செஞ்சு தெரியுமா?
இந்த மீனுங்க எல்லாம் பயந்துகிட்டு ஆறாவது மீன் அடிக்கடிக்குது, உள்ளா கண்ட கூத்தாடுது, தவளை தமுக்கடிக்குது, கண்டு நாசம் ஊதுது. இந்த ஆத்துல இருக்கிற மீனு சேனைகள் எல்லாம் ஆடலுடன் பாடலுமாக அமர்க்கலமாய் எனக்கு கொண்டாடிட்டு போகுது. இந்த குழந்தைய சாப்பிட்டா நம்மள கொண்டு போறோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு இந்த கூட ஒருத்தன் அடிக்கிறவங்க கொண்டு பயந்து கிளப்போம் நம்ம. அந்த மாதிரி பயந்துகிட்டு என்ன ஆடலும் பாடலுமாக அமர்க்கலமாய் கொண்டு போகும்போது அள்ளி மரத்தாண்ட நெல்லி மரச்சோலை, நெல்லி மரச்சோலை தேடி போகுது அவை பெட்டி. தண்ணி போற சாகவன மீன் போற சாகவன வெட்டி போற சாகவன வாடூர் பாட்டியம்மா தப்ப வெட்டி பாறை, தப்ப வெட்டி பாறை மேல போய் இந்த தங்கப்பட்டி தப்புன்னு போய் உட்காந்து. என்ன பாண்டிய மகாராஜன் அந்த வண்ணாமண்ணாத்துக்கு துணி துவைக்கிறதுக்கு செலவு கல்லு தங்க பெட்டி தங்க கல்லு அடிச்சு கொடுத்துருக்கோம். செலவு கல்லு துணி துவைக்கிறதுக்கு அந்த தங்க செலவு கல்லு மேல இந்த பெட்டியானது போய் அப்படியே அமர்ந்துகிட்டு. அப்ப வீடு மேலூரு, மேலு வீதி கீழ் வீதி பட்டு துணி எடுத்து எல்லாமே வெளிக்கக்கூடிய வண்ணா மண்ணாத்தி கேட்டு சொல்லக்கூடிய பாட்டியம்மா பாட்டப்பன் மேலு வீதி கீழ் வீதி துணி எடுத்து துணி துவைப்பதற்காக இப்பொழுது வண்ணான் வண்ணாத்தி வருகிற விதம் காண்க.